ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி 2 விதமான கேக் வந்து செய்ய போகிறோம். அதாவது ஒன்று வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கேக்கு, இன்னொன்று வந்து பர்த்டே கேக்கு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இப்போ இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு சல்லடை வச்சுருக்கேன். அது மேலே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ 2வது ஸ்பூனும் சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கணும். 3 தடவை சளிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தடவை சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு தடவை சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பூன் வச்சு. இப்போ மாற்றி வச்சிடலாம். அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி வந்து ஆற வச்சுருந்த தண்ணியை வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். இது எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ப்ரூ, சன்ரைஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியோட. இது எதுக்காக செய்கிறோன்னா, அப்போ தான் அந்த தண்ணியில் வந்து அந்த காஃபி பவுட்ரு வந்து நல்லா கரைஞ்சி நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இல்லைனா அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் வந்து 2 முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் இந்த மாதிரி தனி பவுல்லையும் வெள்ளையை தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக பீட் ஆகும். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனாக்கா அந்த சுகர் அப்போ தான் பேலன்ஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு. இது எதுக்காகனா இந்த சுகர் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணும் அந்த கேக்கில். அதுக்காக தான் இந்த உப்பு சேர்க்குறது. இப்போ இதை வந்து நான் எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்ரு இல்லைன்னா விஸ்க்கு, ஃபோர்க்கு எது வச்சு வேணாலும் பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு பண்ணுறவங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும் சீக்கிரமே முட்டை. அதனால் இந்த மெத்தட் தானே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வருதில்ல. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பேச்சுலா வச்சுட்டு இந்த மாதிரி லேஸாக அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு குத்தி விட்றாதீங்க. அப்புறம் முட்டை வந்து பொங்கி வந்தது இதுவாயிரும். லேஸாக அப்படி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பவுலில் எடுத்து கவுத்தோம்னா கூட கீழே விழுகக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவு பண்ணினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முட்டையோட மஞ்சளை வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மஞ்சளை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஒரு மஞ்சள் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ 2வது மஞ்சளையும் சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி எடுத்திருக்கேன். அதுவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அதே மாதிரி நல்லா கலரும் சேஞ்ச் ஆகும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். நல்ல லைட் கலராக வரும். அதளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இது கேக் வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா ஜீனியுமே நான் வந்து சேர்த்துட்டேன். நம்ம முட்டையை பீட் பண்ணையில் வந்து ஃபஸ்ட்டு மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கணும். ஜீனி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வந்து பொங்கி வரும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். அதாவது 1/4 கப்பில் 3/4 வாசி அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 சுற்றிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த முட்டை பொங்கி வந்தது வந்து நம்மளுக்கு அமுங்கி போயிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குதுன்னுட்டு. இப்போ நான் வந்து விஸ்கு எடுத்திருக்கேன் மாவு கலக்கிறதுக்காக. இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நான் மில்க் எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இதில் மில்க் எசன்ஸு ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வந்து மாவு இடையில போட்டு மிக்ஸ் பண்ணையில் என்ன பண்ணணும்னா, நம்ம கலக்கி வச்சுருந்தா அது காஃபி இதுவையும் தண்ணியையும் சேர்த்து கலக்கிடணும். இப்போ பாருங்கள் எல்லா மாவுமே போட்டு கலக்கியாச்சு. ஓரத்தில் இருந்து அந்த இதுவை நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு மாவை வந்து வலிச்சு விட்டுட்டு கிண்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக லெவலாக ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். அதுக்காக இன்றைக்கி நான் வந்து 5.5 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேக் செஞ்சுட்டு அந்த கேக் டின்னை வந்து
நல்லா தொடச்சி எடுத்துருக்கேன். ஏன்னா கழுவுனோனாக்கா லேட் ஆகும் காய்கிறதுக்குன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு வெண்ணிலா கேக் செஞ்சுட்டு அந்த டின்னில் வந்து பட்டர் பேப்பரை மட்டும் மாற்றிட்டு இந்த மாவை வந்து அதில் சேர்த்துட்றேன். இப்போ வந்து 150 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை. நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம், குக்கரில், கடாயில், அப்படி இல்லைனாக்கா இதில் வேணாலும் செய்யலாம். சும்மா நார்மலான இட்லி சட்டியில் கூட செய்யலாம். நிறையா பேர் வந்து இந்த கேக் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அரை கிலோ கேக் வேணும்னா எவ்வளோ மாவு எடுக்கணும் என்னென்னு கேட்குறாங்க. அரை கப்பு மாவு எடுத்திங்கன்னா அரை கிலோ கேக் கிடைக்கும். 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1 கிலோ கேக் கிடைக்கும். அதுவும் நம்மளுக்கு வந்து ஐசிங்கோடு சேர்த்து தான் ஐசிங் பண்ணினா தான் அந்த வெயிட் வரும். ஐசிங் பண்ணலைன்னா வெயிட் வந்து அந்தளவுக்கு வராது. நீங்கள் வந்து மாவு வந்து ஊற்றையில் நல்லா வலிச்சுட்டு ஊற்றணும். அதே மாதிரி நம்ம வந்து பாதி மாவை வந்து பவுல்லே வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வலிச்சு ஊற்றினோம்னா தான் நம்மளுக்கு அரை கப்பு மாவு எடுத்தாக்கா அரை கிலோ கேக் கிடைக்கும். அதனால ஸ்பேச்சுலா வச்சுட்டோம்னாக்கா நல்லா வலிச்சு ஊற்றுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸ்பூனு, ஃபோர்க்கு இதெல்லாம் விட ஸ்பேச்சுலானா நம்மளுக்கு வலிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எல்லா மாவையும் நான் வலிச்சு ஊற்றிட்டேன். இப்போ 3 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையும். இப்போ இது அவனில் 150 டிகிரிக்கு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெண்ணிலா கேக் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நோ ஆயில் கேக், வெண்ணிலா கேக்கு. ஏற்கனவே ஒரு சர்ப்ரைஸ் கேக் போட்டிருக்கேன். அதே சேம் மெத்தட் தான் இப்போ பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக காமிக்கலை. இந்த வீடியோ வேணும்னாக்க நீங்கள் வந்து கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த லிங்க்கை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ அந்த கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி. இப்போ ஒரு லேயர் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து 2 லேயரில் வந்து ஓட்டை போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து சர்ப்ரைஸ் கேக்குன்றதுனால, நம்ம கேக் சின்ன கேக்குன்றதுனால சின்னதாக ஒரு மூடி வச்சுட்டு நான் வந்து அதை வந்து ஓட்டை போட போகிறேன். இந்த மாதிரி நடுவில் மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றிலும் கட்டி இல்லாட்டி ஏதாவது ஒரு இது வச்சுட்டு அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து சின்ன கேக்குன்றதுனால நான் ஒரு குட்டி மூடியாக எடுத்து வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி விரல் வச்சு அமுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதே மாதிரி இன்னொரு லேயரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தத்தில் 2 லேயர் மட்டும் கட் பண்ணுங்கள், ஒரு லேயர் கட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் டேர்ன் டேபிளுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு தட்டு தான் வச்சுருக்கேன். அது மேலே வந்து நம்ம கேக் போர்டு வச்சுக்கலாம். இந்த கேக் போர்டு எப்படி செய்கிறதுங்கிறது நான் ஏற்கனவே சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கில் வந்து சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் வந்து க்ரீம் வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் அடைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம ஓட்டை போட்டு வச்சோம்ல அந்த கேக்கை வந்து எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு சுற்றிலும் சுகர் சிரப்பு வந்து தடவிக்கலாம். நடுவில் ஊற்றாதீங்க சுகர் சிரப்பு, கொஞ்சம் ஓரத்தில் தானே ஊற்றிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த உள்ளர் போடுற சாக்லேட் வந்து அதில் போய் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இப்போ எல்லாமே ஊற்றி முடிச்சாச்சு. நடுவில் லேசாக அந்த சுகர் சிரப்பை வந்து பட்டிருந்ததுனாக்க இந்த மாதிரி துணி இல்லாட்டி டிஷ்யூ வச்சுட்டு தொடச்சிங்கனாக்க நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். இல்லைனாக்கா அதில் வந்து சாக்லேட் போய் ஒட்டிக்கிறோம். அதுக்காக அது வந்து நல்லா உறிஞ்சினதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். அந்த ஓட்டையை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாக்லேட் வந்து அதில் ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லேயருக்கு தடவியாச்சு. இப்போ நான் வந்து இந்த M&M சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டப்பா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே கொட்டிட்டேன். அது பத்தாததுனால இன்னொரு டப்பாவை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக அதுலேருந்து கொட்டுறேன். ஒரு பாதி டப்பாவுக்கு கொட்டுறேன். ரொம்ப ஃபுல்லாக கொட்டாதீங்க, அந்த க்ரீம் இருக்கிறது வரையிலும் கொட்டாதீங்க. கொஞ்சம் கீழே தானே கொட்டிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறப்ப வெளியில் வரும், இல்லைன்னா அதில் போய் ஒட்டிக்கிறோம். இப்போ 3வது லேயரு கட் பண்ணாத அந்த பீஸை எடுத்து மேலே வச்சுட்டேன்னா இது மேலேயும் சுகர் சிரப் தடவிட்டு நல்லா க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றிலும் தடவிட்டு மேலேயும் தடவியாச்சு. இப்போ நான் வந்து இந்த கார்டு வச்சு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கார்டு யூஸ் பண்ணாதீன்றாங்க. ஆனால் இந்த கார்டு தான் ஈஸியாக வருது, எனக்கு நல்லா வருது. நான் வந்து ஸ்க்ரேப்பர் வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், ஸ்பேச்சுலா வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். இது ஐசிங் நைஃப் வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்க்ரேப்பர் வச்சுருக்கேன், ஐசிங் நைஃப் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். இருந்தாலும் அது எல்லாத்துலேயும் பண்ணுறத விட எனக்கு வந்து இந்த கார்டு தான் ஈஸியாக இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ கார்டு வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக க்ரீம் வந்து எடுத்துருக்கேன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இதில் வந்து இப்போ ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ஜெல் கலர் ரெட் கலர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டார் நாசில் போட்டு அதில் நான் வந்து பைப்பிங் பேக்கில் அடைச்சி வச்சுருக்கேன். அந்த ஒயிட் கலர் க்ரீமை வந்து அங்கங்கே இருந்த மாதிரி அழகாக டிசைனாக வருன்றதுக்காக அந்த ஒயிட் கலர் க்ரீம் இருந்த பாக்கெட்லேயே வந்து பைப்பிங் பேக்கில் அடைச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்னதாக சுற்றிலும் ரோஸ் மாதிரி போடுறேன். நம்ம வந்து எந்த மாதிரி வேணாலும் டிசைன் போட்டுக்கலாம், இப்படி தான் போடணும்னு இல்லை. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். சுற்றிலும் ரோஸ் போட்டுட்டு
சின்ன சின்ன கேப் இருந்ததுலாம் அப்படி சின்னதாக ஸ்டார் மாதிரி அப்படி வச்சு எடுத்திருக்கேன் அதே நாசில்லே. இப்போ உள்ளர ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுட்டு சுற்றிலும் வந்து கோல்டு கலர் முத்து வச்சுருக்கேன். சுகர் பால்ஸு இதுவும் சாப்பிட்றது தான் எல்லாமே. கீழே சின்னதாக ஒரு பார்ட்ரு போட்டிருக்கேன். அவ்வளோதான் இதோட இந்த கேக்கோட டிசைனு. இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கிறதுனா 10 நிமிஷம் வச்சாலே போதுமானது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையிலும் வச்சுக்கோங்க. இப்போ சாக்லேட் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெடித்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் கருகி போயிடுச்சு. ஏன்னா நான் வந்து 40 நிமிஷம் வச்சுட்டேன். நீங்கள் வந்து 30 நிமிஷம் தானே வைங்க. 30 நிமிஷம் தான் கரெக்டாக இருக்கும். 40 நிமிஷம் வச்சதுனால தான் கொஞ்சம் கருகின மாதிரி இருக்குது. அது மேலே உள்ளதை எடுத்து கட் பண்ணிட்டேன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே இதுதான் பிளேட் வச்சு நான் வந்து இதுக்கும் ஐசிங் பண்ண போகிறேன். இப்போ ஒரு இது வச்சாச்சு, கேக் போர்டு வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நழுவி போகாமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட் லேயர் வச்சாச்சு. அது மேலே சுகர் சிரப் தடவிக்கலாம். அதில் இது 2 கேக்குமே எனக்கு வந்து இன்றைக்கி ஆர்டர் வந்தது. அதனால தான் நான் வந்து வேகமாக செய்கிறேன். ஒன்று வந்து வேலண்டைன்ஸ் டேக்கும், ஒன்று வந்து பர்த்டேக்கும். இப்போ அது மேலே க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து டார்க் சாக்லேட் வந்து சீச்சு போட போகிறேன். அது மேலே வந்து டார்க் சாக்லேட் போட்டோன்னாக்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்றதுக்காக. அப்புறம் செகண்ட் லேயரையும் அது மேலே வச்சுட்டு அதே மாதிரி சுகர் சிரப் தடவி இது பண்ணிடலாம், க்ரீம் போட்டுடலாம். இப்போ 3 லேயரையும் அதே மாதிரி வச்சுட்டு இப்போ சுற்றிலும் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க இது க்ரீம் போட போகிறேன். மேலே வந்து சுகர் சிரப்பை வந்து தடவி வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஓரத்தில் இருக்க க்ரீமெல்லாம் என்ன பண்ணணுன்னாக்க நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு துணி வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் வந்து இந்த மாதிரி சீச்சு வச்சுருக்கேன், டார்க் சாக்லேட்டு. இது எதுக்காகனாக்கா சைடில் வந்து டிசைன் கொடுக்குறதுக்காக. இந்த மாதிரி சீச்ச சாக்லேட்டை என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அந்த கேக்கில் மெதுவாக அப்படி வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கனாக்க அழகாக நின்றுக்கிறோம் நம்மளுக்கு. அதே மாதிரி சுற்றிலும் எல்லாத்தையும் வச்சு எடுத்துடலாம். இப்போ சுற்றி எல்லாமே டார்க் சாக்லேட் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து 5 இதுவாக வந்து நான் வந்து ஸ்டார் மாதிரி இது மாதிரி ரோஸ் மாதிரி போட போகிறேன் பெருசாக. இது வந்து பெரிய நாசில் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக ரோஸ் மாதிரி போடுறேன். 5 இது போட்டுட்டு நடுவில் இருக்க அந்த கேப்புக்கும் சாக்லேட்டு வந்து சீச்சு வச்சுருந்ததை அப்படியே அங்கங்கே தூவி விட்டுக்கிறேன். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்றதுனால அந்த மாதிரி செய்கிறேன். இப்போ இதுவையும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையிலும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கேக் டாப்பர் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணினது, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்ட்டு சும்மா சிம்பிளாக பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வேணும்னாக்கா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து அந்த கேக் மேலே அழகாக அப்படி குத்தி வச்சிடலாம். இது வச்ச உடனே கேக்கே ஒரு தனி அழகு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த கேக்குக்கு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி வச்சுருக்கேன். அந்த டாப்பரையும் குத்தி வச்சிடலாம். கேக் டாப்பர் வெளியில் வாங்க போனோன்னா ரொம்ப பைசா வந்து கூடுதலாக இருக்கும். நம்ம வீட்டில் கேட்குறவங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும். அவங்களுக்கும் நம்ம வீட்டிலே செஞ்சோன்ற ஒரு இது இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு கேக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் 2 கேக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது 2மே எனக்கு வந்து ஆர்டர் கிடச்சதுங்கிறதுனால வெட்டுறது வந்து காட்ட முடியாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த சர்ப்ரைஸ் கேக் மட்டும் போன தடவை அவங்க வாங்கினாங்க. சர்ப்ரைஸ் கேக் ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால தான் இந்த தடவையும் சர்ப்ரைஸ் கேக் வேணும்னு சொல்லி அவங்க வந்து ஆர்டர் பண்ணினாங்க. அதனால் அந்த சர்ப்ரைஸ் கேக் மட்டும் நான் போன தடவை வெட்டி காட்ட முடியலைன்றதுனால அவங்கள்ட்ட கேட்டதுனால அவங்க வந்து அது கட் பண்ண வீடியோ வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கினாங்க. அதை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அது எப்படி இருக்குதுன்னு உள்ளர பாருங்கள். அவங்க கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருந்து அந்த சாக்லேட் கொட்டுறது அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள் உள்ளே கட் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட் தெரியுது. இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக சாக்லேட் வந்து உள்ளே இருந்து வெளியில் வருது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சர்ப்ரைஸ் கேக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்த்டே கேக்கும் 2மே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.